بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக இப்படி ஒரு பொழுதை அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் ஒரு ஆலயத்தில் கழிப்பதற்கும் அவனுடைய உன்னதமான பேச்சாகிய அல் குர்ஆனை பற்றி சிந்திப்பதற்கும் அவனுடைய உன்னதமான தூதராகிய அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை பற்றி சிந்திப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை செய்திருக்கிறான். உண்மையில் இது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருப்பதை நாம் ஒருவரும் மறக்க மாட்டோம். இந்த எனக்கு தரப்பட்டிருக்கின்ற சுமார் 50 நிமிடத்துக்குள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அணுகுவது எப்படி என்று ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கு. இந்த தலைப்பு எதற்காக என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனையும் அஸ் சுன்னாவையும் உலகத்திலே பலரும் அணுகுகிறார்கள். காபிர்கள் அணுகுகிறார்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கூட குர்ஆனையும் சுன்னாவையும் அணுகுகிறார்கள். எதற்காக தெரியுமா? குர்ஆனிலே கொஞ்சம் பிழைகளை கண்டுபிடித்து குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்ல என்று தட்டி விடுவதற்கு, அல்லது அல் குர்ஆன் மனித குலத்துக்கு சரியாக வழிகாட்டாது என்று ஒரு கதையை எடுப்பதற்காக இஸ்லாத்துடைய எதிரிகளும் குர்ஆனை அணுகிக் கொண்டுதான் இருக்கிறார், ஹதீஸை அணுகிக் கொண்டுதான் இருக்கிறார். அதே போல இஸ்லாத்திலே நேர்வழியை விட்டும் வழி தவறிய ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய ராஃபிதாக்கள், முஅ்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள், கதரியாக்கள் என்று பல்வேறு வழிகேடர்களும் கூட குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருந்துதான் அவர்களுக்கு தேவையான ஆதாரங்களை எடுத்துக்கொள்கிறார். உதாரணத்துக்கு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹவுலுக்கு தன்னுடைய சஹாபாக்கள் வரும்போது விரட்டப்படுவார்கள் என்ற ஹதீஸில் தொங்கிக் கொண்டு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் காபிராகிவிட்டார்கள் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாகத்தான் வழிகேடர்களும் கொண்டு வந்து காட்டுகிறார். எனவேதான் அல் குர்ஆனையும் அஸ் சுன்னாவையும் அணுகுவதற்கு சரியான முறை என்ன என்பதை பேசுவதற்குத்தான்
இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. உண்மையில் சொல்ல போனால் நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹுடைய வாழ்நாள் பணி அல் குர்ஆனுக்கு சேவை செய்வதுதான். அவருக்கு முதல் வஹி வரும்போதும் எப்படி வருகிறது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படைத்த ரப்புடைய பெயரை கூறி நீங்கள் ஓதுவீர்களாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத் என்பது, நபித்துவம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி வருகிறது? உங்களை நாங்கள் நபியாக ஆக்கியிருக்கிறோம் என்றால் இல்லை, உங்களுடைய பணி என்ன என்றுதான் வருகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், நீங்கள் ஓதுங்கள் என்றுதான் வருகிறது கட்டளை. இந்த வசனத்திலிருந்து நாங்கள் என்ன புரிய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு நாள் பயணம், முழு பணியும் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத வேண்டும் என்ற ஒரு கட்டளை அங்கே வருகிறது. தன்னுடைய வாழ்நாள் இலக்காக, லட்சியமாக அல்லாஹ் அறிவிக்கிறான், நபியே நீங்கள் ஓதுங்கள். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹர் ரசூல், தூதரே, பல்லிக் மா உன்சில இலைக மின் ரப்பிக், உமது ரப்பிடமிருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதை நீங்கள் மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பீர்களாக, எத்தி வைப்பீராக. வ இல்லம் தஃஅல், நீர் அதனை செய்யாவிட்டால், ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு, அவனுடைய ரிசாலத்தை, உங்களை ரசூலாக்கிய அந்த பணியை நீங்கள் செய்யவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு பணியாக அவருக்கு எது இறக்கி வைக்கப்பட்டதோ அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வ இல்லம் தஃஅல், நீங்கள் அதனை செய்யாவிட்டால் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு, அல்லாஹ்வுடைய அந்த தூதை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அதே போல நீங்கள் குர்ஆனிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்காக ஷஃபாஅத் செய்வார்கள், தன்னுடைய உம்மத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்றெல்லாம் வருகின்ற அதே நேரத்தில் தனது சமூகத்தை பற்றி அல்லாஹ்விடம் ரசூலுல்லாஹ் முறைப்படுவார்கள் என்றும் குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி தெரியுமா? வகாலர் ரசூல், தூதர் அல்லாஹ் அங்கே சொல்லுவார், யா ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்ன கௌமி தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, எனது சமூகம் இந்த குர்ஆனை புறந்தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒன்றாக எடுத்துக்கொண்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆனை புறந்தள்ளியவர்களுக்குள், குர்ஆனை விட்டு விரண்டோடியவர்களுக்குள் காபிர்கள் வருவார்கள், முனாபிக்குகள் வருவார்கள், ஈமான் கொண்டவர்கள் கூட வருவார்கள் என்பதுதான் உண்மை. எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய கலாமை எவர்கள் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் குர்ஆனை புறக்கணித்தவர்களான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே என்ன செய்ய போகிறார்கள்? எனது சமூகம், இன்ன கௌமி தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, எனது சமூகம் இந்த குர்ஆனை புறந்தள்ளப்பட்ட ஒன்றாக ஆக்கிக் கொண்டது என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான சுன்னாவை, உண்மையான நோக்கத்தை, உண்மையான இலக்கை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த குர்ஆனை, அவருக்கு இறக்கப்பட்ட இந்த வஹியை சரியாக விளங்குவது, சரியாக ஓதுவது, சரியாக அதை நடைமுறைப்படுத்துவது, சரியாக அதனுடைய தீர்ப்புகளை நமது வாழ்க்கையிலே அமுல்படுத்துவது, இப்படி என்று பல்வேறு கட்ட பணிகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். உதாரணமாக இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைப்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். முதலாவது அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன்,
இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? ததப்புர் என்பது மீட்டி மீட்டி யோசிப்பது, மீட்டி மீட்டி யோசிப்பதற்குத்தான் ததப்புர் என்று சொல்லப்படும். எனவே அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் மீட்டி மீட்டி யோசிக்கவில்லையா, சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். நாங்கள் சிந்திக்கிறோமா? எத்தனை வசனங்களை நாங்கள் ஓதுகிறோம், அதிலே ஏதாவது நமக்கு படிப்பினை இருக்கிறதா என்று பார்க்கிறோமா? இல்லை. ஓதுகிறோம், தர்ஜமாவும் பார்க்கிறோம், இது எனக்கு என்ன படிப்பினையை சொல்லுகிறது. உதாரணமாக நான் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில வசனங்களை கொண்டு அல்லாஹ் சோதித்த போது அதை அவர் பரிபூர்ணப்படுத்துகிறார். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, நான் உன்னை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொன்னான், நான் உன்னை மனித சமுதாயத்துக்கு இமாமாக ஆக்குவேன். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், கால வமின் துர்ரியதி, என்னுடைய சந்ததிக்குள்ளும் அப்படி ஆக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த வசனத்தை நாங்கள் ஓதும் போது, அதை விளங்கும் போது நாங்கள் என்ன படிப்பினை எடுக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ், ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர், அல்லாஹ் அவருக்கு ஒரு சிறப்பு பட்டத்தை கொடுக்கும் போது, என்னோட நிப்பாட்டிடாத, என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்குள் இப்படியான பாக்கியத்தை கொடு என்று சந்ததியை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக, சந்ததியை பற்றி ஹிதாயத்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உயர்தரமான அந்தஸ்துகள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அந்த போக்கை அந்த நபியிடத்திலே காண்கிறோம். அப்ப அந்த நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் நமக்கு சொல்லும் போது அந்த படிப்பினையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமா? எமது குழந்தைகளுக்கு நல்ல பாக்கியங்கள், நேர்வழிகள் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்ற பெற்றோர்களாக நாங்கள் ஆகுகின்றோமா? இப்படி பார்த்தால் அல் குர்ஆனை ஒவ்வொரு சராசரி மனிதன் கூட என்ன செய்யலாம், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து நடக்க, நான் நம்புவதற்கு எதை சொல்லுகிறது என்று யோசிக்கலாம். இதற்கெல்லாம் பெரிய அல்லாமத்துல் குல்லாவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பெரிய ஆலிமாக இருந்துதான் இதை விளங்க வேண்டும் என்று கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவுடைய அடித்தளத்தை கட்டி உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எங்களுடைய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்ள சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இறை தூதர்களாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருந்து கொண்டு, கஷ்டப்பட்டு கொண்டு வேலை செஞ்சு கொண்டு கடைசியாக அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை கேட்கிறார்கள். இதை நாங்கள் பார்த்து என்ன யோசிக்க வேண்டும்? ஆஹா, பெரும் நபிமார்கள் எல்லாம் பெரும் தியாகங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் இதை ஏற்றுக்கொள்ள, இதை கபூல் செய்ய என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யுமாறு கேட்க வேண்டும் என்பது எங்களால் சிந்திக்க முடியாதா? முடியும், ஆனால் நமக்கு சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. அதுதான் பிரச்சனை. எனவே அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் ஒன்றுதான் இந்த ததப்புர். அதே போல இந்த குர்ஆனை படிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி காட்டுகிறார்கள். நாங்கள் கேட்டால் யார் குர்ஆன் சுன்னாக்காரர்கள் என்று தான் சொல்லுவோம். நீங்கள் யார் என்று கேட்டால் எங்களுடைய கொள்கை அல் குர்ஆன் அஸ் சுன்னா. ஆனால் நாங்கள் எந்த அளவிற்கு இந்த குர்ஆனுக்கு நமது வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் முன்னாலே நிறுத்தி பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், وَمَجْتَمَعَ قَوْمٌ فِي بَيْتٍ مِّن بُيُوتِ اللَّهِ يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَيَتَدَارَسُونَهُ بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ. ஏதாவது ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள், ஒரு பள்ளிவாசல் ஒன்றுபட்டு அல்லாஹ்வுடைய கிதாபை ஓதி அதை அவர்களுக்குள் படித்துக் கொள்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு சகீனத் என்கின்ற அமைதி இறங்குகின்றது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அல்லது அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய நாங்கள் குர்ஆன் சுன்னா வாதிகளுடைய பள்ளிவாசல்களிலே எத்தனை பள்ளிவாசல்களிலே குர்ஆனுக்காக பாடங்கள் போடப்பட்டு குர்ஆன் படிப்பிக்கப்படுகின்ற சூழலை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனை நாம் தௌஹீத்வாதிகள் என்று சொல்கிறோம். எனக்கு என்னால் சொல்ல முடியும், நம்மளில் நிறைய பேருக்கு குர்ஆனை திருத்தமாக ஓத தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ், ஈமானை படித்துக் கொண்டோம், தௌஹீதை விளங்கிக் கொண்டோம், சுன்னாவை விளங்கிக் கொண்டோம். ஆனால் நிறைய பேருக்கு குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்கு தெரியாத சூழல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் ஒன்றுபட்டு குர்ஆனை ஓதி அவர்களுக்குள் அதை நன்றாக படித்துக் கொள்வது அல்லாஹ்வுடைய சக்கீனத்தை அமைதி இறங்குவதற்கும் ரஹ்மத் அவனுடைய ரஹ்மத் அவர்களை போர்த்திக் கொள்வதற்கும் மலக்குமார்கள் சூழ்ந்து காவல் செய்வதற்கும் அது காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ தாவூதிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள், خرج علينا رسول الله صلى الله عليه وسلم ونحن في الصفا. நாங்கள் மஸ்ஜித் நபவியுடைய திண்ணையிலே உட்கார்ந்திருக்கும் போது ரசூலுல்லாஹ் அப்படியே வெளியே வந்தார்கள். வந்தவர் கேட்டார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன் யக்துவ இலா புத்ஹான் அவில் அகீக் ஃபயகுத நாகத்தைனி கௌமாவைனி ஸஹ்ராவைனி பிகைரி இஸ்மின் பில்லாஹி வலா கத்இ ரஹம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால், உங்களை யாருக்கு விருப்பம் காலையிலே புத்ஹான் அல்லது அத்தீக் என்ற சந்தைக்கு சென்று 2 ஒட்டகங்களை நல்ல நல்ல திமில் பெருத்த நல்ல வெளிச்சமான 100 2 ஒட்டகைகளை எந்த பாவமும் செய்யாமல் எந்த உறவையும் துண்டித்துக் கொள்ளாமல் 2 ஒட்டகைகளை கிடைத்து பெற்று வர யாருக்கு விருப்பம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது காலு குல்லுனா யா ரசூலல்லாஹ், எங்கள் எல்லாருக்கும் அது விருப்பம். சந்தைக்கு போய் காலையில ஒருத்தரோடையும் பகப்படாம ஒரு பாவமும் செய்யாம நாங்கள் ஒரு உறவையும் துண்டித்துக் கொள்ளாமல் 2 அழகான ஒட்டகைகளை கொண்டாடுறது எல்லாருக்கும் விருப்பம்தான் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال فلأن يغدو أحدكم كل يوم إلى المسجد فيتعلم آيتين من كتاب الله خير له من ناقتين. ஒருவர் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ஆயத்துகளை அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து படித்துக் கொள்வது 2 ஒட்டகைகள் கிடைப்பதை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், 3 ஆயத்தை படிப்பது 3 ஒட்டகைகளை விட என்று சொல்லிவிட்டு எத்தனை ஆயத்துகளை படிக்கிறாரோ அத்தனை ஒட்டகைகள் அவருக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது என்று சொன்னால், அல் குர்ஆனை நாங்கள் பள்ளிவாசலிலே படிக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு வந்து குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப நாங்கள் தௌஹீத் என்று பள்ளிவாசலை கட்டி வச்சுக்கொண்டு ஊர்ல 1000 சண்டை பிடிச்சி வேறையாகி நாங்கள் தனியே ஜமாத்து தொழுகை மட்டும் தொழுவதாக இருந்தால் அவ்வளவு பெரிய தேவை ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் சமூகத்திலிருந்து பிரிந்தோம். நாங்கள் எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ அடிபுடிகள், எத்தனையோ கோர்ட் கேஸ் போலீஸ் என்று செல்லாம் நாங்கள் இழிபறிப்பட்டது வேறையா ஜமாத்தா தொழுவதுக்காகவா? இல்லை. இஸ்லாம் முழுமையாக நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். மதுஹபுகளை கடந்து, அனாச்சாரங்களை கடைந்து, பித்அத்துகளை களைந்து, ஷிர்க்கை களைந்து தௌஹீதையும் சுன்னாவையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் மக்களிலிருந்து வேறாகினோம். அப்படி என்றால் நாம் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை கட்டி வைத்துக் கொண்டு அழகான வசதிகளை செய்து வைத்துக் கொண்டு நாங்கள் அல் குர்ஆனை அணுகாமல் இருக்கிறோம், படிக்காமல் இருக்கிறோம். எனவே அல் குர்ஆனை அணுக வேண்டிய முதல் முறை என்னவென்றால் அல் குர்ஆனை நாங்கள் படிக்க வேண்டும். அதற்கொண்டு ஒரு ஆசிரியர், அதற்கொண்டு ஒரு உஸ்தாது, அதற்கொண்டு ஒரு காரி, அதற்கொண்டு ஒரு முஃபஸ்ஸிர், அவரை வைத்து நாங்கள் அழகான முறையிலே குர்ஆனை ஓத படிப்பது, குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்பது, குர்ஆன் சொல்லுகின்ற சட்டங்களை கேட்பது, குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறுகளை கேட்பது, குர்ஆன் சொல்லுகின்ற படிப்பினைகளை கேட்பது, குர்ஆன் சொல்லுகின்ற ஒழுக்கங்களை கேட்பது, இப்படி குர்ஆனுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு தேவையானவை. ஒரு வசனம் கூட நமக்கு தேவையில்லாத வசனம் கிடையாது. ஆனாலும் நாங்கள் குர்ஆனை புறக்கணித்திருக்கிறோம். அப்ப இந்த அளவு நாங்கள் அல் குர்ஆனை புறக்கணித்துக் கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே முறையிடும் போது நாங்கள்லாம் குர்ஆன்காரர்கள் என்று சொல்லலாமா? நாங்கள்லாம் அல் குர்ஆனுடைய ரொம்ப நேசர்கள் என்று நாங்கள் அழுத்தி அங்கே வாதாடலாமா? நிச்சயமாக இல்லை. 2வது கடமை என்னவென்றால் குர்ஆனை பொறுத்தவரையிலே திலாவத்துல் குர்ஆன் வ தர்தீல், குர்ஆனை ஓதுவது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். அது ஏனென்றால் மறுமை நாளையிலே அந்த குர்ஆன்காரருக்கு அது சிபாரிசு செய்யும். இப்ப நாங்க ஒரு தொழிலுக்கு போகும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு மினிஸ்டர், ஒரு எம்பி ஒரு சிபாரிசுக்காக நாங்கள் எவ்வளவு அலைகிறோம். இந்த தொழில் எடுக்கிறா இன்னார கடிதம் ஒன்று இருந்தா வேணுமெண்டா அவனுடைய வீட்டு வாசலுக்கு செருப்புத்தேய நாங்கள் நடக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக அல்லாஹ் சொல்லுகிறான், இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்னஹு ஏனென்றால் யஅதி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, குர்ஆன்காரர்களுக்கு, குர்ஆனை ஓதுகின்றவர்களுக்கு அது மறுமை நாளையிலே தெரியும் தானே எவ்வளவு கஷ்டம் இருக்கும் என்று ஷஃபாத் செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த சபையில கேட்கிறேன். இன்றைக்கு குர்ஆனில் அரை ஜுஸு நான் ஓதினேன் என்று சொல்லவர்கள் கை உயர்த்துங்க. இன்றைக்கு நான் குர்ஆனில் ஒரு அரை ஜுஸு குர்ஆனை ஓதினேன். இந்த ஹிஃபுல் மஸாவில் இருக்கிற புள்ளிகளை தவிர மத்தாக்கள் கை உயர்த்துங்க. பாரக்கல்லாஹு லக். ரைட். இன்றைக்கு நான் ஒரு 2 பக்கம் ஓதினேன் என்று சொன்னார்கள் கை உயர்த்துங்க. பாரக்கல்லாஹு லக். இது எதற்காக? நான் யாரையும் அவமானப்படுத்துறதுக்காக அல்ல. நமது குறைகளை நமக்குள் தான் பேசிக்கொள்ள வேண்டும். நாங்கள் குர்ஆனுக்கு நேரம், குர்ஆனை அணுகுவது எப்படி, புரிவது எப்படி என்றெல்லாம் தலைப்பு போடுறோம். குர்ஆனை நாங்கள் ஓதுறோம் இல்லை. குர்ஆனை அல் குர்ஆனை எடுத்து வைத்து நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இன்றையிலிருந்து குறைந்தபட்சம் நாளை காலையில் இருந்து சுபஹ் தொழுகைக்கு பின்னாலே உட்கார்ந்து குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். குர்ஆன்காரர்களாக நாங்கள் ஆக வேண்டும். நாங்கள் தௌஹீதுடைய எழுச்சி மிகவும் மந்தமாக இருக்கிறது. தௌஹீத் அப்படியே வளர்ந்து வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. காரணம் எங்களுடைய தக்வா, எங்களுடைய இஹ்லாஸ், எங்களுடைய இபாதா அந்த லைன் அடிபட்டு கொண்டு போகிறது. அதனாலே தௌஹீத் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே பழைய மாதிரி போய்கிட்டே இருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுமாறு சொல்கிறார்கள். நாங்கள் குர்ஆனை ஓதாமல் இருக்கிறோம். குர்ஆனை பள்ளிவாசலுக்கு வந்து படிக்குமாறு சொல்கிறார்கள். குர்ஆனை பள்ளிவாசலை படிப்பதற்கு எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுகாலு லி ஸாஹிபில் குர்ஆன் இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. அங்கே மறுமை நாளில் சொல்லப்படும் குர்ஆன்காரருக்கு இக்ரா வர்தகி, ஓதி ஓதி உயர்ந்து செல்வாயாக. ஓதிக்கிட்டே போப்பா, ஓதிக்கிட்டே போ, உயர்ந்துக்கிட்டே போ. வரத்தில் கமா துரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துன்யா, நிதானமாக எழுத்துக்களை சரியாக உச்சரித்து எப்படி நீ மறுமையில் துனியாவில் ஓதிக்கொண்டிருந்தாயோ அப்படி நீ ஓதிக்கொண்டு போ, ஓதிக்கொண்டு போய். ஏனென்றால் ஃபஇன்ன மன்ஸிலக இன்த ஆகிர ஆயத்தின் தக்ரஉஹா, நீ ஓதுகின்ற கடைசி ஆயத்தில் தான் உன்னுடைய மன்சில் இருக்கிறது. அப்ப 10 ஆயத்து பாடமா இருந்தவர் 10ஓடு நிற்பார். 100 ஆயத்து பாடமா இருந்தார் 100 ஆயத்தில் 100க்குரிய அந்தஸ்தில் நிற்பார். 1000 ஆயத்து பாடமாக இருந்தவர் 1000 ஆயத்துக்குரிய அந்தஸ்தில் அவர் இருப்பார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே குர்ஆனை நாங்கள் ரசூலுல்லாஹ் எதிர்பார்ப்பது போன்று நாங்கள் அணுகுகிறோமா? அதை நாங்கள் தான் கேட்கணும். இந்த மாநாடு என்பது ஈமானிய எழுச்சி மாநாடு. எங்களுடைய ஈமான் பொங்கி எழ வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னாவை கேட்கும் போது, அல் குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் போது எங்களுடைய உள்ளம் பொங்கி எழ வேண்டும். நான் நாளையிலிருந்து உண்மையான குர்ஆன் சுன்னாவாக, உண்மையான குர்ஆன் சுன்னாவாதியாக, உண்மையான முஃமினாக, உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும். எனது வாழ்க்கையில் குர்ஆனுக்கென்று நான் நேரம் செலுத்தி கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நியத்து வைப்போமா? இன்றைக்கு நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை படிப்பிப்பதற்கும் இந்த குர்ஆனை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் படாத பாடுபட்டிருக்கிறார்கள். அபூ தாவூதிலே சஹீஹான ஹதீஸிலே அறிவிக்கப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅருது நஃப்ஸஹு அலன் நாஸி ஃபில் மௌகிஃப்.
அதாவது ரசூலுல்லாஹ் மக்கா ஜனங்கள் வந்து போகின்ற சீசனான நகரம். உம்ரான்ற பேர்ல வருவான், ஹஜ் என்ற பேர்ல வருவான். வியாபாரிகள் வந்து செல்லுகின்ற இடம், பல்வேறு நாட்டவர்கள் வந்து போவார்கள், பல்வேறு பிரதேசத்தவர் வந்து அந்த இடங்களுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தி சொல்லுவார்கள். ஃபகால அலா ரஜுலுன் யஹ்மிலுனி இலா கௌமிஹி, உங்களில் ஒருவர் என்னை அவருடைய சமூகத்திடம் கூட்டி செல்ல மாட்டாரா? ஃபஇன்ன குரைஷன் கத் மனஊனி அன் உபல்லிக கலாம் ரப்பி, ஏனென்றால் குறைஷிகள் அல்லாஹ்வுடைய என்னுடைய ரப்புடைய கலாமை, என்னுடைய ரப்புடைய பேச்சை எத்தி வைப்பதற்கு தடை விதித்து விட்டார்கள். என்னை யாராவது கூட்டிட்டு போங்களேன், நான் அல்லாஹ்வுடைய கலாமை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடம் கெஞ்சுவார்கள் என்று அபூதாவுடைய சஹீஹான ஹதீஸ்லே காணப்படுது. எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு ஆயத்தையாவது என்னிடமிருந்து நீங்கள் எத்தி வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? ஒரு ஆயத்தையாவது. ஒரு ஆயத் என்பது குர்ஆனுடைய ஆயத்தாகவும் இருக்கலாம், அவர் சொன்ன ஹதீஸாகவும் இருக்கலாம். உலமாக்கள் சொல்கிறார்கள், ஆயத் என்பதற்கு பிரதானமான அர்த்தம் அல் குர்ஆனுடைய வசனம் தான், அதுக்கு பின்னாடிதான் ஹதீஸ் வரும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கெஞ்சி கேட்கிறார்கள், கெஞ்சி ஒரு ஆயத்தாவது நீங்கள் எத்தி வையுங்கள். கெஞ்சி கேட்கிறார்கள், இறைஞ்சி கேட்கிறார்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு வசனமாவது ஒரு ஆயத்தாவது என்னிடமிருந்து நீங்கள் எத்தி வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் இந்த குர்ஆனை எத்தி வைக்க வேண்டிய தேவை ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு இருந்திருக்கிறது என்று நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். ஒரு பிச்சைக்காரன் பாரா உங்களிடத்துல வந்து உங்கள்ட்ட சாப்பிட காசு இல்லைன்னு கேட்குறான், ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கி தாங்களேன்னு கேட்குறேன். நீங்க இல்லைங்க, இல்லை ஒரு 5 ரூபா காசாவது தாரீங்களான்னு கேட்டா உங்களுடைய மனம் இறங்காதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறார்கள்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு வசனத்தையாவது நீங்கள் எத்தி வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஞ்சி கேட்கிறார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த குர்ஆனை எத்தி வைக்க வேண்டும் என்ற ஆசை, தேவை எப்படி இருக்கும்? அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறான், ஃபலஅல்லக பாகியுன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. அல்லாஹ் கேட்கிறான், நபியே ஃபலஅல்லக பாகியுன் நஃப்ஸக, நபியே நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ள, மாய்த்துக் கொள்ளவா பார்க்கிறீர்கள்? அலா ஆசாரிஹிம், அவர்கள் திரும்பி செல்வதற்காக, அவர்கள் புறமுது காட்டுவதற்காக. இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா, இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்ற கவலையால் உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ளவா போகிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். உங்களை நீங்கள் கொல்லவா நினைக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சம் நிரம்பிய கவலையால் இருந்திருக்கிறார்கள். இந்த குர்ஆனை மக்கள் நம்ப வேண்டும், அதை ஈமான் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்து எத்தி வைத்த குர்ஆனும் சுன்னாவும் தான் எங்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற ஆயுதம் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு மத்தியிலே அல் குர்ஆன் அஸ் சுன்னா என்று பேசுபவர்கள் கூட குர்ஆனை புறந்தள்ளி இருப்பதை, குர்ஆனுக்கு பிழையான விளக்கங்களை சொல்வதை, மனம் போன போக்கிலே அவர்கள் பகுத்தறிவுவாதிகள் என்ற போர்வையிலும், எங்களுடைய அறிவு முக்கியம் என்ற போர்வையிலும் குர்ஆனை நிராகரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً, இதிலே தொடங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான சம்பவத்தை நமக்கு சொல்லி தருகிறான். என்ன சம்பவம் தெரியுமா? وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. நாங்கள் மலக்குமாருக்கு ஆதத்துக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்ன வேளை அவன் என்ன செய்தான்? மலக்குமார்கள் எல்லோரும் சுஜூது செய்தார்கள். இப்லீஸ் என்ன செய்தார்? அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், நிராகரித்து பெருமை அடித்து காவிர்களில் ஆகிவிட்டான். உண்மையில் அங்கே இப்லீஸ் பாவித்தது என்ன? உண்மையிலே அவன் பாவித்தது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால்
தன்னுடைய லாஜிக்கை அவன் பாவித்தான். எப்படி பாவிக்கிறான் தெரியுமா? நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், ஆதம் மண்ணால படைக்கப்பட்டவன். மண்ணால படைக்கப்பட்டவனுக்கு நெருப்பால படைக்கப்பட்டவன் எப்படி சுஜூத் செய்வது? இதுதான் பகுத்தறிவை, லாஜிக்கை, குதர்க்கவாதத்தை இப்லீஸ் பாவித்த விதம். அவனுக்கு படல, அவனுக்கு அது படல. நியாயமா அதப்படி நான் ஆதத்துக்கு சுஜூத் செய்வது? மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? மலக்குமார்களுக்கு அறிவு இல்லையா? அவங்களுக்கும் அறிவு இருக்குது. படைக்கும் போது கேட்டாங்க தான், என்ன விளக்கம் இவங்களை படைக்கிறேன். ஆனா மலக்குமார் ஒன்றை விளங்கி வச்சிருந்தாங்க, அல்லாஹ் ஒரு கட்டளையை இட்டால் அதை உடனடியாக செய்ய வேண்டும். மலக்குமார்கள் கட்டளை இட்டப்பட்டு மலக்குமார்கள் அனைவரும் சுஜூத் செய்தார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அவ வேற இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். இப்லீஸுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில நடந்த உரையாடலை பல இடங்களிலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ்க்கும் அவனுக்கும் இடையில எப்படி ஒரு டிபேட் போனதுன்னு சொல்லி. அப்ப இப்லீஸ் முன்வைத்த காரணங்கள் எல்லாமே, நான் அவனை விட சிறந்தவன், எப்படி அவனுக்கு சுஜூத் செய்த? அல்லாஹ் ஆதத்தை சிறப்பிக்கிறான், இப்லீஸ் மறுக்கிறான். அவனுடைய அறிவால மறுக்கிறான், சரி வராது. அவனை குஃப்ரிலே, இறை நிராகரிப்பிலே கொண்டு போய் போட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பகுத்தறிவு என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிற விடயம்தான். அறிவை வைத்துத்தான் நாங்கள் ஆராய வேண்டும். அறிவை வைத்துத்தான் குர்ஆனையும் சுன்னாவையும் புரிய வேண்டும். அதற்காக அதே அறிவை வைத்து குர்ஆனையும் சுன்னாவையும் நிராகரிக்க கூடாது. எதை புரிவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதை வைத்து நாங்கள் புரியதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனை நிராகரிப்பதற்கு, ஹதீஸை சுன்னாவை நிராகரிப்பதற்கு நாங்கள் அதை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினால் எங்களுடைய இறுதி முடிவு இப்லீஸுடைய முடிவாக ஆகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உதாரணமாக நான் உங்கள் முன்னிலையிலே ஒரு ஆயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்கிறான், நான் ஓதி காண்பிய வசனம்தான். வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம், நாங்கள் ஆதத்துக்கு சுஜூது செய்யுமாறு மலக்குமார்களுக்கு சொன்னோம். ஃபஸஜது, அவர்கள் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின், அவன் மறுத்து பெருமை அடித்து காபிர்களே ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ப நாங்க என்ன யோசிக்கிற, பகுத்தறிவுவாதிகள் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, அது எப்படி ஷைத்தான் மாதிரி தான் இவங்களும் யோசிக்கிறாங்க. அது எப்படி ஆதத்துக்கு மலக்குமார்கள் சுஜூது செய்வது? அது நாம நினைக்கிற மாதிரி சுஜூத் அல்ல, வெறுமனே பணிந்தார்கள் என்று ஒரு விளக்கத்தை சொல்லலாம். வெறுமனே பணிவை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் நாம செஞ்சது போல சுஜூது செய்யல. யாரு சொல்றது? தௌஹீத் பேசுறாங்க, அவங்க சொல்லிக் கொள்றாங்க. எதுக்கு? என்னவோ மலக்குமார்கள் அல்லாஹ் சிறுக்கு சென்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அல்லாஹ் ஆதத்துக்கு சுஜூது செய்தால் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து ஆகிவிடும். உலமாக்கள் என்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? செஞ்சது சுஜூதா இல்லையா? என்ன செஞ்சது? சுஜூது தானே. அது எந்த வடிவத்தில் என்பது இல்லை பிரச்சனை. செஞ்சது சுஜூதா இல்லையா? முதலாவது அடி அது சுஜூத் என்பதுதான். அது எந்த வடிவத்தில் நடந்தது என்பதல்ல பிரச்சனை. சுஜூது செய்தார்களா இல்லையா? ஆம். அப்ப முதலாவது ஒரு மூமின் நம்ப வேண்டும். ஆம், மலக்குமார்கள் ஆதத்துக்கு சுஜூது செய்தார்கள், அதை நம்புவோம். எப்படி செய்தார்கள் என்ற கேள்வி வந்தா குர்ஆனை தேடி பார்க்கணும். ஒரு மூமின் எப்படியாவது இந்த சுஜூது நடந்ததை பத்தி அல் குர்ஆன் சொல்லி தருகிறதா? அங்க பார்த்தா அல் குர்ஆன் அதை சொல்லி தர, எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்து, எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஹிஜ்ரிலே 29வது 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்,
فإذا سويته ونفخت فيه من روحي فقعوا له ساجدين فسجد الملائكة كلهم أجمعون. அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? فإذا سويته, நான் ஆதத்தை சீர்படுத்தி, وَنَفَخْتُ فِيهِ مِنْ رُوحِي, என் உயிரிலிருந்து அவனுக்கு எடுத்து நான் ஊதினால், فَقَعُوا لَهُ سَاجِدِينَ, சுஜூது செய்தவர்களாக, அவனுக்கு சுஜூது செய்தவர்களாக நீங்கள் விழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நீங்கள் விழுங்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ப மலக்குமாருக்கு என்ன சொல்றான்? சுஜூது செய்யுங்கன்னு சொல்றானா, விழுந்து சுஜூது செய்யுங்கள்னு சொன்னானா? என்னங்க, எந்த கருத்து வேறுபாடும் இல்லைங்க. விழுந்து சுஜூது செய்யுங்கள். அப்ப ஒரு மூமின் எப்படி இப்ப நம்பணும்? மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? விழுந்து சுஜூது செய்தார்கள் என்று நம்பணும். இப்ப எப்படி விழுந்தாங்க நமக்கு தெரியுமா? தெரியா. முட்டு காலில் விழுந்து சுஜூது செஞ்சாங்களா, இல்ல நம்ம சுஜூது செய்தமா சொல்லிட்டாங்க, இந்த ஒருத்தரும் பார்த்து கொண்டே இருக்கல. ஆனால் குர்ஆன் சொல்லுகின்ற தகவலை நாங்கள் நம்ப வேண்டும். அதுக்கு பிறகுதான் அதை எப்படி விளங்குறோன்னு எடுக்கும். முதலாவது என்ன செய்யுது குர்ஆன்? அல்லாஹ்வுடைய கட்டளை மலக்குமார்களுக்கு வருகிறது, விழுந்து சுஜூது செய்யுங்கள். அப்ப நாங்க எப்படி எடுக்கணும்? மலக்குமார் மறுத்திருப்பாங்களா? இல்லை, சுஜூது செய்வோம் விழமாட்டோம் அப்படி சொல்லுவார்களா? இல்லை, விழுந்துதான் சுஜூத் செய்தார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சுஜூது எப்படி நடந்ததுன்னு ஒரு இடத்தை சொல்றாங்க. எப்படி தெரியுமா? عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قرأ ابن آدم سجدة فسجد اعتزل الشيطان يبكي. ஆதமுடைய மக்கள் நம்மெல்லாம் குர்ஆனை ஓதி சுஜூதுடைய ஆயத்து வந்ததும் நாங்கள் என்ன செய்வோம்? சஜதா செய்வோம். சஜதா செய்தால், சுஜூதுடைய ஆயத்து வந்து ஆதமுடைய மகன் ஒருவன் குர்ஆனை ஓதி சுஜூதுடைய ஆயத்து வந்து அவன் சுஜூது செய்தால், இஅ்தஸல ஷைத்தானு யப்கி, அழுதவனாக ஷைத்தான் விலகி நிற்கிறான். அடியான் சுஜூது செய்யும் போது ஷைத்தான் விலகி நிற்கிறானாம், நின்று சொல்லுகிறானாம், யா வைலா யா வைலி, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே. உமிர இப்னு ஆதம் பிஸ்ஸுஜூத், ஆதமுடைய மகன் சுஜூது செய்யுமாறு ஏவப்பட்டான். ஃபஸஜத, அவன் சுஜூது செய்தான். ஃபலஹுல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம். வ உமிர்து பிஸ்ஸுஜூத், எனக்கு சுஜூது செய்யுமாறு ஏவப்பட்டது. ஃபஅபைது ஃபலி அன்னார், நான் மறுத்தேன், நரகத்துக்கு போயிட்டேன் என்று அழுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சுஜூத் என்பது பணிவாக இருந்தால் தக்பீர் கட்டினாலும் அவன் அழத்தானே வேணும், ருக்கு செய்தாலும் அவன் அழத்தானே வேணும், என்னத்தை செஞ்சாலும் அவன் அழத்தானே வேணும். தொழுகையில எல்லா கட்டளைகளையும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்துதானே செய்கிறோம். ஆனால் அவன் சுஜூது செய்வதை கண்டு, அடியான் சுஜூது செய்வதை கண்டு ஷைத்தான் அழுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவனுக்கு கட்டளை வந்துச்சு, அவன் செஞ்சான், தப்பித்தான், சொர்க்கத்துக்குள்ள போயிட்டான். எனக்கு கட்டளை வந்துச்சு, நான் நிராகரித்தேன், அதனால நான் நரகம் போயிட்டேன் என்று அழுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல் குர்ஆன் நமக்கு சொல்லுது, அல் குர்ஆன் நமக்கு சொல்லுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மலாயிகாமார்கள் சுஜூது செய்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுது. வேறொரு இடத்திலே அவர்களுக்கு அந்த மலாயிகாமார்கள் விழுந்து சுஜூது செய்தார்கள் என்று சொல்லுவோம். ஹதீஸிலே நாம் சுஜூது செய்வது போன்றுதான் அந்த சுஜூது இருந்தது என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. ரைட். இப்ப எங்களுடைய பேரறிஞர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் இதை எப்படி விளங்கினார்கள்? மனிதனுக்கு மலக்குமார்கள் சுஜூது செய்தால் இணை வைத்தார்களா என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற முக்கியமான விளக்கம் என்னென்றால், சுஜூத் என்பது, ஆதத்துக்கு நிகழ்ந்த சுஜூத் என்பது ஆதத்தை வணங்குவதற்காக செய்த சுஜூத் அல்ல, ஆதத்தை கௌரவப்படுத்துவதற்காக நிகழ்ந்த சுஜூது தான் அது. அது லைஸ சுஜூத் இபாதா, இபாதத்துக்குரிய சுஜூத் அல்ல. ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்திலே மரியாதைக்காக சுஜூது செய்வது அல்லாஹ்விடத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதனால் தான்
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெற்றோர்களும் அவருடைய சகோதரர்களும் அவருக்கு விழுந்து சுஜூது செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே ஆதத்தை கௌரவப்படுத்தினானே ஒழிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளும் ஷிர்க் செய்யுமாறு செய்ய மாட்டான், ஏவ மாட்டான். எனவே வந்திருக்கின்றதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதா அல்லது நிராகரிப்பதா? சுஜூது செய்தார்கள், விழுந்து செய்தார்கள் என்றெல்லாம் வந்த பிறகு இல்ல அது சும்மா பணிவை வெளிப்படுத்தினாங்க அப்படியெல்லாம் மழுக முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் ஒரு தகவலை தருகின்றது என்றால் அதை நாங்கள் முழுமையாக நம்புவோம். முதலாவது முழுமையாக உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்ப உதாரணமா நாங்க அந்த ஆயத்துல மலக்குமார்கள் ஆதத்துக்கு சல்யூட் அடிச்சாங்கன்னு வச்சுக்கொள்வோம். சும்மா உதாரணத்துக்காக அவங்க குனியையும் இல்லை, அவங்க விளையும் இல்லை, அவங்க சுஜூது செய்யவும் இல்லை, அந்த நாம செய்யற மாதிரி செய்யவும் இல்லை, சல்யூட் பண்ணாங்க. என்னது சல்யூட் பண்ணாங்க? போலீஸ்காராக்கள் ராணுவ மரியாதை செஞ்சாங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, இது சுஜூதா இல்லையா? சுஜூத் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செஞ்சா ஷிர்க் தானே. சுஜூதா இல்லையா? சுஜூத். அப்ப சுஜூத் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செஞ்சா ஷிர்க் தானே. அப்ப அஹ்லு சுன்னா என்ன சொல்றாங்கடா, இந்த சுஜூத் எந்த வடிவத்தில் நடந்தாலும் பரவாயில்லை, இது ஆதத்தை வணங்குமாறு வந்த கட்டளை அல்ல, ஆதத்துக்கு மரியாதை செய்யுமாறு வந்த கட்டளை. ஏனென்றால் இஸ்லாத்திலே அல்லாஹ் அல்லாதவரை வணங்குமாறு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் கட்டளையிட மாட்டான். எனவே ஆதம் எப்படி சுஜூது செஞ்சாலும் அது வணக்கம் அல்ல. ஆதத்துக்கு மலக்குமார்கள் எந்த வகையில் சுஜூது செய்தாலும் அது வணக்கத்துக்குரிய சுஜூத் அல்ல, அது கண்ணியத்துக்கு மரியாதைக்காக செய்யப்பட்ட சுஜூது தான். அதை ரசூலுல்லாஹ்வுடைய ஷரீஅவிலே ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்திலே அது மறுக்கப்பட்டு விட்டது என்பதை எல்லோரும் ஏக மனதாக சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி குர்ஆனிலே பல இடங்கள் நம்மளுக்கு வரும். அந்த இடங்கள்ல நாங்கள் அல்லாஹ்வுக்கு தௌஹீதை சொல்லிக் கொடுக்காமல் என்ன ஏதோ நாங்க அல்லாஹ்வுக்கு தௌஹீத் சொல்லிக் கொடுப்பது. அல்லாஹ்வே சொல்றான் மலக்குமார் சுஜூது செய்தார்கள், அல்லாஹ்வே சொல்றான் மலக்குமார் விழுந்து செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்படித்தான் ஷைத்தான் மனிதன் சுஜூது செய்வதை பார்த்து ஒப்பாரி வைக்கான்னு சொல்றாங்க. நாங்க என்னடா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தௌஹீதை படிப்பிச்சு கொடுத்துக்கிட்டு அப்படி நடக்கல. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனிலே பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் விளக்கம் கேட்பாங்க. சஹாபாக்கள் விளக்கம் கேட்பார்கள். எப்படி விளக்கம் கேட்பார்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க போய் ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த வசனத்தை பத்தி கேட்டோம். எந்த வசனம் தெரியுமா? ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான், நாங்க போய் கேட்டோம் ரசூலுல்லாஹ். என்ன கேட்டோம்? ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மையத்துகள் என்று சொல்லாதீர்கள். கொல்லப்பட்டாச்சு ஆனா மௌத்தான் என்று சொல்ல வேணாம். எப்படி விஷயம்? நொடி மாதிரி தானே இது. கொல்லப்பட்டாச்சு குத்திலு, ஆனாலும் நீங்க என்ன சொல்லப்படா மௌத்தான மையத்துகள் என்று சொல்லாதீர்கள். பல் அப்படி இல்ல, அஹ்யாஉன் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். அப்ப கொல்லப்பட்டவர்கள் உயிர் வாழ்கிறார்களா? கொல்லப்பட்டுட்டாங்க, அவங்க மையத்தில் உயிர் வாழ்கிறார்கள். எப்படி விஷயம்? சிக்கல் தானே. கொல்லப்பட்டு விட்டார்கள், ஜாதி குழப்பம் தானே இது. கொல்லப்பட்டுட்டாங்க, மையத்தில் உயிர் வாழ்றாங்க, குழப்பம் தானே. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். மாத்திரமல்ல யுர்ஸகூன், அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, ரிஸ்க் வழங்கப்படுகிறது. என்ன புதுனமப்பா இது. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சஹாபாக்கள் இதை பத்தி கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அர்வாஹுஹும் ஃபீ ஜௌஃபி தைரின் குத்ரின், அவர்களுடைய உயிர்கள் பசுமையான பறவைகளுடைய வயிற்றில் வைக்கப்பட்டிருக்கின்றன. யாருடைய உயிர்? சுஹதாக்களுடைய உயிர்கள் பசுமையா. இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனமா கேட்கணும், அந்த ஹதீஸை வச்சுதான் நான் விளங்க போறேன்.
அவர்களுடைய உயிர்கள் பசுமையான பறவைகளில் வயிற்றிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. லஹா கனாஜீலு முஅல்லகத்துன் பில் அர்ஷ். அந்த பறவைகளுக்கு அரசிலே தொங்குகின்ற கூடுகள் இருக்கின்றன. அரிசி எவ்வளவுக்கு சைஸ் செய்யும்? அரிசி எவ்வளவுங்க? இந்த பள்ளி மண்டுக்கு இருக்குமா? அரிசிங்கிறது என்ன? அரிசி என்ன தெரிந்தானே? வானம் பூமி எல்லாத்தையும் விட பெருசு உண்டு அரிசி. அரிசியில ஒரு கூடு தொங்கினா என்ன சைஸ் இருக்கும்? இந்த மாதிரி மூடி இந்த சைஸ், ஒரு தூக்கணாங்குருவி சைஸ் கூடிக்குமா? அரிசியில தொங்குற கூடு எந்த சைஸ்ல இருக்கும் யோசிச்சு பாருங்க. அரிசி என்ன பேர்? அரிசின்னா தெரியும், அரிசின்னா நமக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அதுல கூடுகள் கூடுகள் தொங்குது. இப்ப அந்த தொங்குட சைஸ் என்ன மாதிரி இருக்கு? என்ன சைஸ் ஆகிக்கும் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க சும்மா ஒரு குத்து மதிப்புக்கு ஒரு இப்ப இல்ல நம்மளோட தூக்கணாங்குருவி கூடு மட்டும் கேக்குமா? இல்ல ஒரு யானை மட்டுக்கு அரிசியில யானை மட்டுக்கு சைஸ் ஒத்து வருமா? அரிசியில ஒரு கூடு தொங்குதண்டா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கும் இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பறவைகளுடைய சைஸை விளங்கப்படுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அரிசிலே தொங்கிக் கொண்டிருக்கு சைஸ் மட்டும் இல்ல, அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம். அல்லாஹ் அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷில் உயர்ந்திருக்கிறான். இந்த பறவைகள் எங்க இருக்கிறான்? அரிசிலே உள்ள கூடுகள்ல தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன செய்து தஸ்ரஹு மினல் ஜன்னா ஹைது ஷாஅ, சொர்க்கத்துக்குள்ளே அவைகள் தாங்கள் விரும்பியமாறு பறந்து திரிகின்றன. ثم تأوي إلى تلك القناديل, பிறகு அந்த கூடுகளுக்குள்ள வந்து சேர்ந்து விடுகிறார்கள். فأطلع إليهم ربهم فاطلع إليهم ربهم اطلاعة, ஒரு தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து கேட்பான். فقال هل تشتهون شيئا, உங்களுக்கு ஏதாவது விருப்பங்கள் இருக்குதா, ஆசைகள் இருக்குதா என்று கேட்பான். அப்பொழுது அவங்க சொல்லுவாங்க, قالوا أي شيء نشتهي, எங்களுக்கு என்னதான் தேவை? நஹ்னு நஸ்ரஹு மினல் ஜன்னா ஹைது ஷிஅனா, சொர்க்கத்துக்குள்ளதான் நாங்க விரும்பின மாதிரி சுத்தி திரிறோம். ففعل ذلك بهم 3 مرات, 3 தடவை அல்லாஹ் கேட்பான். இப்படி திரும்ப திரும்ப கேட்டு திரும்ப திரும்ப இதை தச்சல். فلما رأوا أنهم لم يتركوا من أن يسألوا, நம்மள அல்லாஹ் விட மாட்டான், இப்படியே கேட்க போறான்னு நினைச்சு போட்டு அவங்க சொல்லுவாங்க, ஃபகால் யா ரப், முடிவு ஒண்ணு சொல்லிட்டாங்க. என்ன தேவைன்னு கேட்டவனே அவங்க சொல்றாங்க, யா ரப் அன் தருத்த அர்வாஹனா ஃபீ அஜ்சாதினா, எங்கட உயிர்களை எங்கட உடல்ல கொண்டு போய் வை திரும்ப. எதுக்கு தெரியுமா? ஹத்தா நுக்தல ஃபீ சபீலிக மர்ரத்தன் உக்ரா, இன்னொரு தடவை உன்னுடைய பாதையில் நாங்கள் கொல்லப்பட வேண்டும். ஃபலம்மா ரஆ அன் லைஸ லஹும் ஹாஜத்துன் துரிகு, அல்லாஹு தஆலா அவங்களுக்கு தேவை ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர்களை விட்டு விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸை ஒரு நம்முடைய தமிழ் அறிஞர் ஒருவர் எடுத்து வச்சுக்க எப்படி விளக்குறார் தெரியுமா? ஒரு குருவி எவ்வளவு சாப்பிடும், ஒரு நவாப்பழம் சாப்பிடும், வயிறு நிறைஞ்சிரும்னு சொல்றார். இது என்ன விஷயம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க, நாங்க என்ன விளங்குறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவனவாதிகள், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த உலகத்திலே உயிர் நீத்தவர்கள், இந்த உலகத்திலே கொல்லப்பட்டவர்கள், மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால சொர்க்கத்துக்குள்ள ஆக்கள் என்ன செஞ்சிச்சு? உயிர்களை எடுத்தாச்சு. எடுத்து அவர்களை பிரமாண்டமான பறவைகள் உடல்லாம் வைக்கப்பட்டு, சும்மா லேசான பறவை அல்ல, குருவி, புறா, கொக்கு, வக்கா இதெல்லாம் இல்ல, பசுமையான பறவைகள். அந்த பறவைகளுடைய கூடு அரிசில தொங்குது. அரிசில தொங்குற கூடு எவ்வளவு பெருசாயிருக்கும், அந்த கூட்டுக்குள்ள அடைகிற பறவை எவ்வளவு பெருசாயிருக்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடு எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த பறவை எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த பறவைகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அல்லாஹ் கேட்கிறான் அவங்களுக்கு என்ன வேணும் என்று. எப்படி என்ஜாய் பண்ணிப்பாங்க அவங்க? உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டதுக்கு அந்த பறவைகள் சொல்லி, எங்களுக்கு என்னதான் வேணும், எல்லாம் தானே இருக்கு, நாங்க தானே சொர்க்கத்துக்குள்ள வேண்டிய மாதிரி சுத்தி திர்றோம். அப்ப இங்கிருந்து கேட்கிறாங்க, இது நல்லா இருக்குதா, இந்த உதாரணம் நல்லா இருக்குதான்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு நல்லா தான் இருக்கு, எங்களுக்கு இந்த உதாரணம் நல்லா தான் இருக்கு. ஏனண்டா சரி
அந்த ஆள் அப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? சொர்க்கத்துக்குள்ள போய் என்ஜாய் பண்ணா மனுஷன் மாதிரி போகணும். மனுஷன் மாதிரி போனா ஒரு ஆணையை பொறிச்சு தின்றுவேலாம். நீங்க ஒரு மனுஷனா போயிட்டா சொர்க்கத்துக்குள்ள 2 பிளேட் பிரியாணி அடிக்கலாம், அவ்வளவுதான். வேற என்ன செய்யலாம்? மனுஷன் மாதிரி போனா என்ஜாய் பண்ணலாம். எப்படி அது? ஒரு சான் பிரியாணி அடிப்பீங்களா? செத்து போயிருவீங்கல்ல. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனையும் அஸ் சுன்னாவையும் முதல் நாங்க பார்க்கிறவாறு கண்ணியமாக பார்க்கணும். இது அல்லாஹ்வுடைய வசனம், இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. எனவே அதற்குரிய விதத்திலே நாங்கள் அதை யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஹதாக்களுக்கு கொடுக்கிற உயர்ந்த பதவிகளை, அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியங்களை அழகாக சொல்லுகிறார்கள். நம்ம இங்கிருந்துகிட்டு ரசூலுல்லாஹ்க்கு இது நல்லா இருக்குதா இந்த உதாரணம்னு கேட்கிறோம். குஃப்ரை உண்டாக்காதா? இது குஃப்ரை உண்டாக்காதா? ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணத்தை நாங்கள் கிண்டல் செய்வது, அது தௌஹீத்வாதியா இருக்கலாம், முஷ்ரிக்கா இருக்கலாம், ஷாபியா இருக்கலாம், ஹம்பலியா இருக்கலாம், ஷியாவா இருக்கலாம், யார் என்றாலும் ரசூலுல்லாஹ்வை நையாண்டி பண்ணினால் இத்தஃபகல் உலமா அஹ்லி சுன்னா கதர் தத் அனில் இஸ்லாம். அதாவது மார்க்க விடயத்தை எவனாவது நையாண்டி பண்ணினால், கேவலப்படுத்தினால் அவன் முர்த்ததாகி விடுவான் என்பதில் அஹ்லு சுன்னா மிக கவனமாக இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தலைப்பு என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிவது? குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிவது? நாங்கள் கட்டாயம் அல் குர்ஆனையும் அஸ் சுன்னாவையும் அணுகும் போது அல் குர்ஆனுடைய வசனங்களையும் சுன்னாவுடைய ஹதீஸிலே வந்த செய்திகளையும் நாங்கள் கண்ணியமான முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா நாங்க அதை நம்புவோம், நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு தூக்கணாங்குருவி கூட அளவுக்கு ஒரு மஸ்ஜிதை கட்டினாலும் அவனுக்கு நாள மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுவான்னு சொல்றான். சாத்தியமா? தூக்கணாங்குருவி கூட்டு சைஸுக்கு பள்ளி கட்டலாமா? யாரும் போய் தொழலாமா? ஒரு பச்சை பிள்ளையை போட்டாவது சுஜூத் செய்ய வைக்கலாம், இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னால் நாங்க நம்புவோம். அப்படி செஞ்சாலும் ஒருவன் அவனுக்கு வசதி இருக்கல்ல, ஒரு தூக்கணாங்குருவி கூட்டு சைஸுக்கு ஒரு பள்ளியை கட்டினான், அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? கொடுத்தே ஆகுவான். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நாள மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாள மறுமையிலே மவுத் என்பது ஒரு ஆட்டுடைய வடிவத்தில் கொண்டு வந்து அறுக்கப்படும். அதுக்கு பிறகு மவுத்தே இருக்க மாட்டான். இப்ப நாங்க கேட்கலாமா ரசூலுல்லாஹ்ட்ட, யார சொல்லலாம் மவுத்துக்கும் ஆட்டுடைய வடிவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாமா? நாம செய்கின்ற நன்மை தீமைகள் எல்லாம் தட்டிலே போட்டு நுறுக்கப்படும் என்று சொல்லப்படுது. தட்டில போடுற அளவுக்கு நம்மகிட்ட ஏதாவது நாம செய்யறோமா? நாம நன்மையை அடுக்கி வைக்கும் இல்லையே. அதுக்கு பாரம் நமக்கு தெரிகிறதா? இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் வந்தது உறுதியாகிவிட்டால் அன்புக்குரிய சகோதரர்களே, நமது பகுத்தறிவுகளை எல்லாம் இழுத்து மூடிவிட்டு அதை நாங்கள் நம்புவோம். அப்படி எங்களுடைய பகுத்தறிவுக்கு முரண் போன்று தெரிந்தால் நாங்கள் அதையும் நம்புவோம். அல் குர்ஆன் அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே இந்த இதயம் தான் சிந்திப்பதாக வருகிறது. இந்த இதயம் தான் சிந்திப்பதாக வருகிறது. இன்னும் விஞ்ஞானிகள் வாய் துறக்கல, நாங்க நம்பணும் இதயம் சிந்திக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் சொல்லுவான் இதயம் தான் சிந்தனையை தொடக்கிறது என்று சொல்லத்தான் போறான். அதுக்காக நாங்க அல்லாஹ்வுடைய குர்ஆனை நிராகரிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நெஞ்சு கூட்டுக்குள் இருக்கின்ற இதயங்கள் தான் குருடாகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெஞ்சை 3 தடவை தன்னுடைய கைகளால் சுட்டிக்காட்டி அத்தக்வா ஹாஹுனா 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 என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குழந்தை பருவத்திலே, அந்த சிறு பருவத்திலே வந்து நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்துத்தான் கழுவப்பட்டது என்றுதான் ஹதீஸிலே வருகிறது. மூளையை கழுவினது எங்களுக்கு வரல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிதாயத்து வழிகேடு அங்கே அதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அதை வெள்ளக்காரன் நமக்கு செல்லாமைக்கலாம். என்ன வெள்ளக்காரன் உண்மையாக இருக்கிறார்களா? அப்படி இல்லை. வெள்ளக்காரன் எப்பயாவது சொல்லட்டும், அதுவரைக்கும் நாங்க நம்பாம இருக்க கூடாது. அல்லாஹ் சொன்னால் நாங்க நம்புவோம். அந்த மொத்த உலகமே எதிர்த்தாலும் சரிதான். இதுதான் சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள் பின்பற்றிய முறை. இந்த முறையை விட்டு எங்களுடைய அறிவுக்கு பட்டால் தான் நாங்கள் எடுப்போம் என்று சொல்வது, குர்ஆன்ல சில வசனங்களை பிழையாக விளங்குவது. எப்படி அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக அவர்கள் விழமாட்டார்கள் என்று சொல்றாங்க. குருடர்களாக செவிடர்கள் விழமாட்டார்கள் என்பது காவிர்களை போன்று விழமாட்டார்கள்.
அவர்கள் மூமின்களாக விழுவார்கள் என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்பதும் அஸ்-சுன்னா என்பதும் எங்களுடைய உயிரை விடவும் மேலான அம்சங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே. எதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் வந்தார்கள், அதற்காகத்தான் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் புனிதமாக கண்ணியமாக அணுகி அதை பின்பற்றி அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதன்படி வாழ்ந்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய மன்னிப்பையும் பெற்ற சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.